அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான். எல்லாத்துக்கும் ரமதான் முபாரக். இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு நோம்பு முடிஞ்சு இன்றைக்கி ஃபஸ்ட் நோம்பு திறந்தாச்சு. சனிக்கிழமை மார்ச் 1. எப்போவுமே வந்துட்டு ரெகுலராக வீடு க்ளீன் பண்ணுறதுனால வந்துட்டு என்ன பண்ண, ரமதான் இப்போ இந்த வாரம் வருதுன்னா அந்த கரெக்டாக அந்த ஃபஸ்ட் நோம்புக்கு முன்னாடி ஒரு நாள் 2 நாள் முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணால் கொஞ்சம் வீடு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் வந்துட்டு நான் பண்ணுவேன். 2 days 3 days முன்னாடி பிரித்து பண்ணிடுவேன். ஆனால் இந்த தடவை குட்டி பையனை வச்சுருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரெகுலராக நம்ம வீட்டில் பண்ணுற வேலையை எனக்கு பண்ண முடியல. இல்லை அவனை வச்சுட்டு எங்கே நம்ம க்ளீன் பண்ணுறது, உருட்டி எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம், வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு லீவு, அன்றைக்கினா கொஞ்சம் ஏதாவது அவனை கொஞ்சம் பார்த்துக்க சொன்னால் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இல்லைனா நான் வெள்ளி சனி அவங்களுக்கு லீவ் இருக்க அன்றைக்கி, பிள்ளைங்களுக்கு லீவ் இருக்க அன்றைக்கி நான் எந்த வேலையுமே வைக்க மாட்டேன். எல்லாமே வீக் டேஸ்லேயே முடிச்சிடுறது. வீக்கெண்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிடுவேன். ஆனால் இந்த தடவை இவனை வச்சுட்டு நம்ம கரெக்டாக அன்றைக்கி தான் பண்ண முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கடைசி நாள் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைக்கு போகிறதுமே அப்படி தான். ஏன்னா முந்தையெல்லாம் நல்லா கடைக்கு போகணும், திங்ஸ்லாம் வாங்க ஆசைப்படுவேன். இப்போ வந்துட்டு எனக்கு கடைக்கு போகிறதுமே எரிச்சலாக இருந்த மாதிரி இருக்குது. கிளம்பி போயிட்டு வர்றதே வந்து ஒரு பெரிய வேலையாக இருந்த மாதிரி இருக்குது. வந்து திரும்ப வீட்லேயே நம்மளே எல்லாம் பார்க்கும்போது அதுக்கு நம்ம வீட்டில் இருந்தால் கொஞ்சம் மற்ற வேலையாவது ஃப்ரீயாக முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா 3 பேரையும் கிளப்பி கூப்பிட்டு போகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய வேலை தான். ஆமாம், அதனால் இப்போ நான் யோசனை பண்ணுறேன்னா கடைசியில் வந்து அதேமாதிரி வெள்ளி சனியில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் கடைக்கு போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிப்பேன். இருந்தாலும் கரெக்டாக இந்த டைமில் தான் போகிற மாதிரியும் ஆயிடுச்சு. கிச்சனில் வந்து இந்த மேலே இருக்க கபோர்ட்லாம் வந்துட்டு இந்த பாட்டில்ஸ்லாம் எடுத்து வச்சு ஒரே ஆளாக பண்ணுறது கஷ்டம். மேலேருந்து கீழே எடுத்து வச்சுட்டு திரும்ப நம்ம ஸ்ப்ரே பண்ணி துடைக்கணும். ஸோ அது மட்டும் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. மேலே உள்ளது மட்டும் அவங்க எடுத்து கொடுத்தாங்க பாட்டிலை. நான் வந்து எடுத்து வச்சுட்டு கீழே உள்ள கபோர்டு அது எல்லாமே நானே க்ளீன் பண்ணிட்டேன். நார்மலாக கிச்சனில் கவுண்டர் டாப்பு, அடுப்பு அதெல்லாம் நம்ம இது யூஸ்வலாக பண்ணுவோம் நம்ம. பட் இந்த மாதிரி உள்ளே வந்து டீப் க்ளீன் வந்துட்டு பண்ணுறது வந்து நான் வந்து அடிக்கடி பண்ண மாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 weeks ஒன்ஸ், அல்லது எனக்காக தோணும் இது கொஞ்சம் அழுக்காக இருக்கோ அப்படின்னு தோணுச்சுன்னா தான் பண்ணுறது. மற்றபடி இந்த ரமதான் டைமில் கண்டிப்பாக பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ அந்த க்ளீனிங்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப எல்லாமே க்ளீன் பண்ணோம் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா யூஸ் பண்ணுற பாட்டில்ஸ் எல்லாமே அப்பப்போ காலியாகும்போது அதை நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் திரும்ப ரீஃபில் பண்ணுவோம். அதனால் அதில் எப்போவுமே அது வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஃப்ரிட்ஜுமே அப்படி தான். இப்போது மாவு வச்சு எடுத்துகிட்டோம், தோசை 2-3 நாள் வச்சு எடுத்தோன்னா கண்டிப்பாக இல்லை அந்த ஏதாவது குட்டி அந்த மாவு காஞ்ச பீஸ் கிடைக்கும். அப்போ தோணும்போது டக்குன்னு எடுத்து தொடச்சி அது க்ளீன் பண்ணிடுறது. ஸோ கண்ணில் பார்க்கும்போது நம்ம க்ளீன் பண்ணுறதுனால ரொம்ப டீப் க்ளீன் இருக்காது. பட் இந்த மாதிரி கபோர்ட் க்ளீனிங், கிச்சன் க்ளீனிங், அந்த கவுண்டர் டாப்பு, அப்புறம் இருக்கிற அந்த அவன் அது எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ண கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் மட்டும் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்ருந்தேன். இதெல்லாமே கொஞ்சம் பிரித்து பண்ணுறது. ஒரு நாள் பாத்ரூம், ஒரு நாள் வீடு துடைக்கிறது அப்படி பண்ணுறது. ஆனால் இந்த தடவை வந்து எல்லாம் ஒரே நாளில் போட்டு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் லென்த்தாக போயிட்டு இருந்துச்சு. இடையில இந்த பசங்க வேறு வந்து ஏதாவது கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் பதில் சொல்லணும், அவங்களே சமாளிக்கணும். எக்ஸாம் டைம் வேறு, இங்கே சண்டே எக்ஸாம் ஆரம்பிக்குது. அவனுக்கும் அப்பப்போ படிக்க சொல்லிவிட்டு அந்த மாதிரி இருக்கும். பிரிண்ட் அவுட் கேட்பான். ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுட்டு அப்படியே எப்படி போச்சுன்னே தெரில டைமு. இது வந்து ஒரு ஆல் பர்பஸ் கிளீனர் மாதிரி. கொஞ்சமாக வினிகர், அப்புறம் வந்துட்டு நம்ம பாத்திரம் கழுவுற லிக்யூடு, அப்புறம் தண்ணி, இந்த 3ஐயும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஷேக் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணி தொடச்சோன்னா நல்லா க்ளீன் ஆகுது. ஸோ நான் ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி தான், இந்த மெத்தடில் தான் ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா க்ளீனாக இருக்கும். ரொம்ப ஏதாவது வித்தியாசமான ஸ்மெல்லோ எதுவுமே வராது. நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபீல் தான் இருக்கும். ஸோ நான் அதை காலியாக அந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். இதில் என்னென்னா இன்றைக்கி கடைக்கு வேறு போக வேண்டியது இருந்துச்சு. அது வெள்ளிக்கிழமை நான் யூஸ்வலாக வியாழன் வெள்ளி ரொம்ப கூட்டமாக இருக்கும் கடை, அதுக்கு பயந்து நான் போக மாட்டேன். ஆனால் இந்த தடவை என்னென்னா அதுவுமே கரெக்டாக இந்த நாள் அமைஞ்சதுனால இப்போ இதை முடிச்சுட்டு சீக்கிரம் போயிடலாம், கொஞ்சம் மத்தியான டைம்லேயே போனோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணோம். பார்த்தா அது அப்படியே இழுத்துருச்சு. இந்த க்ளீனிங் முடியவே 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. 4 மணிக்கு போனோம். கரெக்டாக அப்போ தான் ஆட்கள் வராங்க. பார்க்கிங் வந்து கிடைச்சா போகும் கடைக்கு, இல்லைனா வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க சரி பார்க்கலாம். நாங்கள் பார்த்தா ஒரு 2 தடவை சுற்றினோம் கடையை, ஒரு பார்க்கிங் கிடச்சிருச்சு. கிடச்ச உடனே சரி போயிட்டு திங்ஸ் வாங்கினா உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது கூட்டம். ஆனால் வெளியே போகிறது லைன் கம்மியாக இருந்துச்சு பில் போடுற இடத்துல. அப்போ நான் சொல்லிட்டு சீக்கிரம் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக முடியணுமோ முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு.
அது மாதிரி ரமதானுக்கு வந்துட்டு செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சு ஸ்நாக்ஸ்லாம் அப்படிலாம் வந்து சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. நான் பொதுவாக அந்த சாப்பாடு விஷயத்தில் எதுவுமே ப்ரிப்ரேஷன் பண்ண மாட்டேன். அது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். ஏன்னா ஒரு வடை போடுவோம், இந்த வடை பருப்பு வடை அந்த மாதிரி. ஸோ அதை அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கஞ்சி வந்து நம்ம ஊரெல்லாம் பள்ளியிலே கிடச்சிரும், ஆனால் இங்கே வந்துட்டு கிடைக்காது. அதனால் அது நம்ம எப்படி வீட்டில் போட்டு தான் ஆகணும். எங்கள் கடையில் வாங்கினாலுமே நல்லாவே இருக்காது, நம்ம ஒரு டேஸ்ட்டு இருக்காது. அதனால் நாங்கள் அது எப்போவுமே வீட்டில் போட்டுருவேன். இது ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் பண்ணிடுவேன். முடியாத பட்சத்தில் எனக்கு முடியல, செய்ய முடியல அப்படின்னா அவங்க வந்து எப்போமாச்சு கடையில் வாங்குவாங்க. மற்றபடி ரெகுலராக நான் மேக்ஸிமம் வீட்டில் போடுறது தான் வந்து அவங்களும் ஆசைப்படுவாங்க. நான் மேக்ஸிமம் வீட்டிலே பண்ணிடுவோம். ஆனால் செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அந்த மாதிரி இல்லை. இப்போ நம்ம இன்றைக்கி செய்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, அது இன்றைக்கி ஃப்ரீஸ் பண்ணி நாளைக்கு சாப்பிட்றோன்னா ஓகே. பட் ரமதானுக்கு முன்னாடியே எல்லாம் செஞ்சு அந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லை இது வரைக்கும். ஆமாம், அது வேணால் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். மெயினாக அந்த கேமரா வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டே வந்து க்ளீன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா இது பழக்கம் இல்லையா, அது கொஞ்சம் புதுசாக இருந்தது, கொஞ்சம் டைம் நிறைய எடுத்தது. நான் ஒரு வழியாக எப்படியோ மேனேஜ் பண்ணி எடுத்துட்டேன். வீடியோ எப்படி இருக்குன்னா எனக்கு தெரில. இதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது, க்ளீனிங் வீடியோ. வீடு நம்ம வந்து மாப்பு போட்டு துடைச்சாலுமே கிச்சனை வந்து எனக்கு கழுவி விட்டால் தான் என்னமோ கொஞ்சம் திருப்தியாக இருந்த மாதிரி இருக்கும். அது நல்லா கழுவி விட்றதுக்கு தக்கன அந்த கீழே பாருங்க, அந்த தண்ணிலாம் வேஸ்ட்டு போகிறதுக்கெலாம் வந்து அழகாக இடம் கொடுத்துருக்கிறதுனால நான் எப்போவுமே அந்த மட்டும் நல்லா கழுவி விட்டுருவேன் தேய்ச்சி. அப்போ தான் அது ஒரு நல்ல அந்த என்னமோ மற்ற ஹால்லாம் இதை விட இது கொஞ்சம் எண்ணெய் மக்கா அந்த மாதிரி ஃபீல் ஆகும் கிச்சனில். ஸோ அதுக்கு எனக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் திருப்தியாக தெரியும். ஸோ ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். ஆனால் என்ன தான் சொன்னாலும் அந்த க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும் அது. அப்புறம் வீடையும் துடைச்சிட்டு வாசலில் வந்து நம்ம வீட்டு வாசல் கிட்ட மட்டும் கொஞ்சம் இடம் இருக்கும், அது மட்டும் துடைச்சா போதும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன், அதனால் ஸோ அதை லைட்டாக தூத்து விட்டுட்டு அங்கேயே அப்படி கையோடு துடைச்சி விட்டு மேட்டெல்லாம் மாற்றி விட்டாச்சு. ஏற்கனவே போட்டிருந்த மேட்டை எல்லாத்தையும் எடுத்து மிஷினில் போட்டு அதையும் துவைச்சி காய போட்டாச்சு. அப்புறம் டாய்லெட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா எல்லாம் ஒரே நாளில் வச்சது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. 3 க்ளீனும் ஒரே எல்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு க்ளீனிங் இருக்கும். அப்புறம் ஆஃபீஸ் அவங்க ஆஃபீஸ் ரூமில் உள்ள அவங்க டேபிள், பிரிண்ட்ரு, சிஸ்டம் எல்லாத்தையும் தூசி தட்டிட்டு, பசங்களோட புக் ஷெல்ஃப் இருக்குது, சின்னதாக ஒரு லைப்ரரி மாதிரி, அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு. ஆனால் இன்னும் 2 நாளில் குப்பையாக்கிடுவானுங்க அந்த புக்ஸை. வந்து எடுத்தோம் அதை ஒழுங்காக அப்படி வைக்கிறது வரவே மாட்டேங்குது. எவ்வளவோ சொல்லி கொடுத்தாச்சு, இப்படி எடுத்தால் இப்படி சும்மா அப்படி மேலே மேலே வச்சுட்டு போயிடுவாங்க. அது 2 நாள் அது கன்றாவியாக இருக்கும் பார்க்குறது. திரும்ப உட்காந்து நான் தான் உட்காந்து அரேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த வின்டர்னால துணி காயவும் மாட்டேங்குது, 2 நாள் ஆகுது போட்டால். அதனால் அப்பப்போ எப்போவுமே துணி காஞ்சிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மெயினாக அரிசி இல்லை, பொன்னி அரிசி. லாஸ்ட் டைம் வேறு பிராண்டு வாங்கினது நல்லா இல்லை, ரொம்ப பெரிய அரிசியாக இருந்ததுனால சரி பழைய நான் எப்போ வாங்குகிற பிராண்டு இருக்காது அப்படின்னு அதை பார்க்கறதுக்காகவே மெயினாக போகணும். எங்களுக்கு கிடச்சிருச்சு அந்த அரிசி இருந்தது. சரி போனதுக்கு 2 மூடையாக எடுத்து வச்சுட்டேன். எனக்கு பயமாக இருந்துச்சு அடுத்து கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கடைன்னு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக ரமதானுக்கு நாங்கள் ரெடி ஆயாச்சு. கடைசி டைம் வரை இந்த தடவை தான் இழுத்துருச்சு. ஆனால் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.